திமுக ஆட்சிக்கால ஊழல் குற்றச்சாட்டுக்களை விசாரிக்க தாவேக அரசு எடுத்துள்ள நடவடிக்கையை வரவேற்பதாக தெரிவித்துள்ள அண்ணாமலை, கடந்த 5 ஆண்டுகால ஆட்சியில் நடந்த ஊழல்களை பட்டியலிட்டு அது குறித்து விசாரணை நடத்த வலியுறுத்தியுள்ளார். இது குறித்து சமூக வலைதளங்களில் பதிவிட்டுள்ள அவர், விதிகளை மீறி ஒப்பந்தம் வழங்கப்பட்ட பிஜிஆர் எனர்ஜி ஊழல் விவகாரம் குறித்து விசாரிக்கப்பட வேண்டும் என கேட்டுக்கொண்டார். ஆவின் குறைந்த செலவில் தயாரிக்க முன்வந்த போதிலும் தனியார் நிறுவனங்களிடமிருந்து அதிக விலைக்கு சத்துமாவு வாங்கப்பட்டதில் ஊழல் நடைபெற்றதாகவும், பொங்கலுக்கு வழங்கப்பட்ட வேட்டியில் பருத்திக்கு பதிலாக அதிக அளவில் பாலியஸ்டர் பயன்படுத்தி ஊழல் நடைபெற்றதாகவும் அண்ணாமலை சுட்டிக்காட்டினார். பிரதிபலிப்பு மற்றும் பின்புற அடையாள பலகைகள் உள்ளிட்டவற்றை கொள்முதல் செய்ததில் மாநில போக்குவரத்து துறையில் நடந்த ஊழல்கள் குறித்தும், பூச்சிக்கொல்லி மருந்துகள் கொள்முதல் ஊழல் குறித்து விசாரணை நடத்தப்பட வேண்டும் என அண்ணாமலை கூறியுள்ளார். உதயநிதி ஸ்டாலினின் ரசிகர் மன்றமும் நோபல் ஸ்டீல்ஸ் நிறுவனமும் ஒரே முகவரியில் செயல்பட்டது ஏன் என்ற கேள்வியை தாம் பல ஆண்டுகளாக எழுப்பி வருவதாக குறிப்பிட்ட அவர், மு.க. ஸ்டாலின் துபாய் பயணம் மேற்கொண்டதை தொடர்ந்து நோபல் ஸ்டீல்ஸ் தமிழ்நாட்டில் 1000 கோடி ரூபாய் முதலீடு செய்வதாக அறிவித்ததாகவும் அண்ணாமலை குறிப்பிட்டுள்ளார். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.